இயேசுவுக்குள்ள அல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் உங்கள்கிட்ட பேசணும். ஒரு தலைவனுடைய சரிவு. இதில் ஊழியத்தில் நல்ல பிரகாசமாக இருந்தால் குடும்பத்தில் கோட்டை விட்டுறாங்க. ஆட்டையை போடுற மாதிரியே குடும்பத்தில் என்ன பண்ணிடுறாங்க, கோட்டை விட்டுறாங்க. தே ஃபெயில் இன் தயர் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. குடும்ப பொறுப்பில் தவறின அல்லது தனக்கு பின்னால் தன்னுடைய சந்ததியை கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் உருவாக்காத ஒரு ஃபெயிலியர். Many pastors, they do very well in their ministry, but they fail to train up their children in the ministry. இப்போ பாஸ்டர் ஐயா போய் நல்லா ஒரு குண்டாந்தடி எடுத்து காமிச்சு பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கிறார் இல்லையா? இந்த குண்டாந்தடியை தூக்காததுனால நிறையா பாஸ்டரோட பிள்ளைங்க என்ன ஆகிப்போச்சு தருதலைங்களாகிப்போச்சு. என்ன ஆயிடுச்சு? தருதலைங்களாகி. பார்த்து கை பத்தலையா? சரி பாருங்க, பிள்ளைய அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கணும். அடிக்காமல் விட்டுட்டு வளர்ந்த பின்னால் அடிக்கலான்னு பார்த்தா அது என்ன சொல்லுது? திருப்பி அடிக்கலைன்னா கூட திருப்பி அடிக்கிறதுக்கு சத்து இல்லைன்னே வச்சுக்கோங்க, செல்வாக்கு இல்லை. என்ன சொல்லுது? நான் போய் என்ன பண்ணிடுவேன், செத்து போயிடுவேன். பிளாக்மெயில் பண்ணுது. யாரை? பெற்றோரை பண்ணுறாங்களா? இப்போ அது அதிகமாகிடுச்சா? ஸோ பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்காமல் விடுவது இன்னைக்குள்ள பல ஆவிக்குரிய தலைவர்கள், போதகர்கள், தேவ மனிதர்களிடத்தில் காணப்படுற ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர். சரி வாசிக்கலாமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் எடுங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம். வாசிங்க. 6:6-7. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடந்திருக்கும் போதும், படுத்துக் கொள்ளும் போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல். Deuteronomy chapter 6 verses 6 and 7. Deuteronomy chapter 6 verses 6 and 7. அவைகள் உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. இன்னொரு முறை அதை வாசிங்கய்யா. இருங்கய்யா. தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்லையும், கன்னடா தெரிஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து கன்னடத்துலையும் ஒரே நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தாயத்து கட்டுறதை பார்த்துருக்கீங்களா? தாயத்துக்குள்ளே என்ன எழுதியிருக்கும்? ஏதோ மந்திரம். தாயத்து எங்கேருந்து வந்துச்சு? பைபிளில் இருக்கு. என்னத்தை கையில் அடையாளமாக கட்டணும்? வசனத்தை அடையாளமாக கட்ட சொல்லி. பொட்டு எங்கேருந்து வந்துச்சு? பைபிளில் இருந்து. அது உன் கண்களுக்கு நடுவே அடையாளக்குரிய ஞாபகக்குறியாக இருக்க கடவுள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உக்காந்துருக்கிறப்ப, எழுந்திருக்கிறப்ப, படுக்கிறப்ப உன் பிள்ளைகளிடத்துல அவைகளை குறித்து என்ன பண்ண? பேசு. பேசுகிறோமா? வழக்கம் போல நம்முடைய மாண்புமிகு ஜெயபால் ஐயா எத்தனை மணிக்கு வந்திருக்கிறாரு? அவருடைய நேரத்தின்படியே சரியான நேரத்திற்கு வந்திருக்கிறார்.
சரி, ஓகே. அப்ப உட்கார்ந்திருக்கிற போது, எந்திரிக்கிற போது, படுத்திருக்கிற போது எதை குறித்து பேசு? நான் உனக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை உன் பிள்ளைகளிடத்தில் பேசு. டாக் வித் யுவர் சில்ட்ரன் அபவுட் மை கமாண்ட்மெண்ட்ஸ். என் கட்டளைகளை பேசு. இன்னைக்கு பிள்ளைகளை உட்கார வச்சு என்னெல்லாம் பேசுகிறோம்? சொல்லுங்கள், என்னெல்லாம் பேசுகிறோம்? சொந்தக்காரங்களை பற்றி, பக்கத்தில் இருக்கிற பாஸ்டருங்களை பற்றி, அவங்க குடும்பத்தை பற்றி. பிள்ளை என்னத்தை கற்றுக்குமா? நீங்கள் என்னத்தை? அதுதான் ஒரு ஆள் சொல்கிறாரு, கெட்ட வார்த்தை பிள்ளைங்க பேசுகிறது இல்லைங்க, கேட்ட வார்த்தையே பேசுகிறாங்கங்கிறாங்க. They don't hear bad words, but they talk what they heard. அவர்கள் கேட்டதை பேசுகிறார்கள். நீங்கள் என்ன பேசுகிறீங்க வீட்டில்? மற்றவங்க வீட்டில் வந்து உட்காரும்போது என்ன பேசுகிறீங்க? பிள்ளைங்க கேட்குறாங்க. இங்கிலீஷில் ஒரு ப்ரோக்ராம் அடிக்கடி வரும். குழந்தைங்க கிட்ட கேட்பாங்க. இங்கிலீஷ் குழந்தைங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க? ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுப்பாங்க. உங்கள் வீட்டில் யார் பாஸ் அப்படின்னு கேட்பாங்க. நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா ப்ரோக்ராம்லேயும் பிள்ளைங்க எங்கள் மம்மி தான் பாஸ்னாங்க, எங்கள் அம்மா தான் பாஸ். சரி, அப்போன்னா உங்கள் அப்பா என்ன பண்ணுவார்? எங்கள் அம்மா சொல்கிறதுக்கு ஓகே டார்லிங்னு சொல்லுவார். சரியா? நான் அதில் இருந்து என்ன கற்றுக்கிறேன்னா, இந்த குழந்தைங்க, அந்த குழந்தைங்கள்லாம் சுமாராக 2 to 4 வயசுக்குள்ளே தாங்க இருக்கும். அவங்க கேள்வி கேட்குற அத்தனை குழந்தைங்களும் எத்தனை வயசுக்குள்ளே தான் இருக்கும்? 2 to 4 years. All the children so smartly responding to the questions about the family situation. அந்த குடும்பத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை அந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க. நாம் நினைக்கிறோம் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பேசுகிறோம் இல்லையா? பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது? ஒன்றும் தெரியாது. இந்த கட்டளை கொடுத்தது யார்? இல்லை, நீங்கள் படிச்சீங்களே, அதை கொடுத்தது யார்? கர்த்தர் தான். யார் எழுதுனது? மோசே. மோசே எப்படிப்பட்ட தேவ மனிதன்? உண்மையுள்ளவன், சாந்த, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், அவனைப் போல சாந்த குணமுள்ளவன் ஒருவனும் இல்லை. அப்புறம் முகமுகமாய் தேவனோடு பேசின அவனைப் போல் அவனுக்கு முன்னாலேயாவது அவனுக்கு பின்னாலேயாவது ஒருத்தனும் எழும்புனதில்லை. 40 வருஷங்க, 40 லட்சம் 45 லட்சம் ஜனங்களை கீழே விட்டுட்டுங்க மலை மேலே போய் 40 நாள் இருக்க முடியுங்களா? நமக்கு 40 பேரை வச்சுக்கிட்டு 4 மணி நேரம் வெளியூர் போக முடியல. உண்மையா இல்லையா? ஐயா எங்கெங்கய்யா போனீங்க? உங்களை தேடி வந்து அதை இதுக்கு தான் நான் வெளியே வர்றதில்லை. என்ன ஜோசப் ஐயா, வெளியே போனாவே இவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டுறாங்க. எத்தனை பேர் மோசையை கூப்பிட்ருப்பாங்க? இது யார் தப்பு? மோசே தப்பா இல்லை நம்ம தப்பா? 40 லட்சம் பேர் மோசையை தேடி இருப்பாங்களா இல்லையா? அப்போ மோசே என்ன பண்ணார்? மலை மேலே ஏறும்போது என்ன சொல்லிட்டு போனார்? நான் மலை மேலே போகிறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போங்க? ஆரோன்கிட்டையும் ஊருக்கிட்டையும். ஆரோன் யார்? அவர் அண்ணன். ஊர் யார்? மச்சான், மாமன். மாமன் அவங்க அக்கா வீட்டுக்காரரு. மிரியாமோட வீட்டுக்காரரு தான் யார்? ஊர். யார்? ஊர். சரிங்களா? ஆமாம். ஊர் வந்தவங்க இவர் மாமா. அவங்கக்கிட்ட நீங்கள் போங்க, நான் அங்கே போகிறேன், ஆண்டவர்கிட்ட போகிறேன். யாராவது மலை கிட்ட வந்தீங்க சாக்கடிச்சிடும். என்ன ஆயிருவீங்க? செத்து போயிடும். எப்படிங்க இருக்க முடிஞ்சது 40 நாள்? தேவ சத்தத்தை கேட்க முடிஞ்சது? தேவனுடைய காரியங்களை மக்களுக்கு கொண்டாந்து கட்டளையை கொடுக்குறார். 18ஆம் அதிகாரத்தில் மாமனார் வந்து பேசுகிறாரு. யாத்ராகமம் 18. மாமனார் வர்றாரு. சரிங்களா? மாமனார் வரும்போது யாரை கூட்டிகிட்டு வர்றாரு?
சொல்லுங்க. யாரோட மனைவி? மாமனார் மனைவியா? மோசேயோட மனைவி, மோசேயோட பிள்ளைங்க. எடுங்க இதை, 18ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? 6ஆம் வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ மோசேயோட மாமனார் சொல்றாரு, என்ன ஜெயபாலையா என்ன சொல்றாரு? மாப்பிள்ள, உங்க மாமனாராகிய நானும் உங்களுக்கு கொடுத்தனே, கல்யாணம் பண்ணி கொடுத்தனே, உங்க பொண்டாட்டின்னு ஒன்று உங்களுக்கு மறந்து போச்சு. அவளையும் கூட்டிக்கிட்டு உங்கள் 2 பேருக்கும் பிறந்த பிள்ளைங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு நான் வந்திருக்கிறேன் சாமி. துரை என்ன பண்ணுறாரு? ஊழியத்தில் பிஸி. 40 லட்சம் ஜனங்க, பெரிய தலைவர், உலகத்திலேயே பெரிய தலைவர் இப்போ யார் தான்? மோசே தான் தலைவர். என்ன பண்ணுறாரு? 7ஆம் வசனம் வாசிங்க. யாருக்கு எதிர்கொண்டு போனாரு? மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவரை வணங்கி அவருக்கு முத்தம் செய்து ஒருவரை ஒருவர் 2 பேரும் சுக செய்து விசாரித்தார்கள். கூடாரத்துக்குள்ள பிரவேசித்தாங்க. கூட வந்தவங்களா? கூட யார் வந்ததுங்க? மோசே மனைவி, பிள்ளைங்க. கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல. பிஸி. நான் ரொம்ப பிஸிங்க. நான் எப்படிங்க? ரொம்ப பிஸிங்க. அதனால் யாருக்கு டைம் கொடுக்க முடியாது? மனைவிக்கு டைம் கொடுக்க முடியாது. சரியா? அதான், அதனால தான் கண்டுக்கிறது இல்லைல்ல. ஆனால் வேற மனைவிகள்லாம் கண்டுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மனைவியை மட்டும் கண்டுக்கிறதில்ல. அது வேற. சில சமயம் சொந்த சாட்சிகள்லாம் அப்படி வரும், கேட்டுக்குங்க. சரியா? சரி, நல்லா கவனிங்க. அப்போ அந்த மோசே இப்போ வயசு எத்தனை? ஒரு 81. இப்போ தான் வந்திருக்கிறாங்க. எங்கேருந்து? எகிப்திலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. செங்கடலை தாண்டி வந்திருக்கிறாங்க. தகவல் யாருக்கு போகுது? மாமனாருக்கு போகுது. இப்போ மாமனார் என்ன பண்ணுறாரு? மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர்றாரு. நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யாத்ரா எக்ஸோடஸ் 4th சாப்டரில் he is informing his father-in-law, uncle, I am going to see my people. Uncle, okay, son-in-law, மருமகனே போயிட்டு வாங்க. ப்ளஸ் பண்ணி யார் அனுப்புகிறா? மாமனார் அனுப்புகிறார். கூட யார் போகிறா? கூட யார் போகிறா? மனைவியும் 2 பிள்ளைகளும் போகிறாங்க 4ஆம் அதிகாரத்தில். இப்போ போனவங்க எப்போ திரும்பி வந்தாங்க தெரியாது. ஒரு கால் ஆரோனை பார்த்த உடனே தைரியம் வந்து ஆரோன் சொல்லியிருப்பார், ஏப்பா நீ சொல்கிறத பார்த்தா ரொம்ப பிரச்சனைக்குரிய வேலையை செய்ய போகிறோம். அங்கே உன் மனைவி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தால் பாதுகாப்பு இருக்குமோ இல்லையோ தெரியல. எதுக்கு நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? திருப்பி அனுப்பிடலாம். அப்படி பண்ணினாங்களா? இல்லை அங்கே போய் உன்னை கொலை பண்ணுறண்டான்னு பார்வோன்னு சொன்னார், அப்போ திருப்பி அனுப்புனாரா தெரியல நமக்கு. we don't know, but he sent them back. சரி, இதுக்கு முன்னே மோசே லைஃப் எப்படி இருந்துச்சுங்க? இதுக்கு முன்னே மோசே என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். எத்தனை வருஷம்? இப்போ இவர் பிள்ளைங்க கூட கொஞ்சிட்டு இருக்க டைம் இருந்துச்சா? அவர் யார்? மோசே யார் தெரியுங்களா? ஒர்க்கஹாலிக். அப்படின்னா என்ன? வேலைக்கு அடிமை.
ஒர்க்கஹாலிக்னா என்னது? வேலைக்கு அடிமை. எந்த வேலை கொடுத்தாலும் அதை பர்ஃபெக்டாக செய்யணுன்னா அதுலேயே உளுந்து கிடந்து மற்றது எல்லாத்தையும் மறக்கிற சயின்டிஸ்ட் அவர். சரியா? அந்த அடிமை, வேலை அடிமை யாரை நினைக்கல? பிள்ளைகளோட அதிகமாக டைம் செலவு பண்ணல, கவனிக்கலை. இப்போ அவங்க போகும்போது மோசையை கொல்லும்படி யார் வர்றார்? தேவனுடைய தூதன் வர்றார் இல்லையா? வரும்போது இந்த மோசையோட மனைவி சிப்போரா என்ன பண்ணுறா? ஒரு பையனுடைய நுனித்தோலை எடுத்து அறுத்து அதை தூக்கி மோசேக்கு நேராக எரிந்து, நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன். நாம் அதை எப்படி பார்க்குறோம்? ஐயோ பாவம், இந்த சிப்போரால் அம்மாவுக்கு அவங்க கணவர் மேலே எவ்வளோ அன்பு, காப்பாற்றி விடுதுன்னு நம்ம பார்க்குறோம்ல. ஆனால் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, நீதாயா எனக்கு புருஷன் இந்தா அப்படின்னு தூக்கி எறிஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. ஏன்? எபிரேய கலாச்சாரத்தை சிப்போராளால் என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. மோசே சர்க்கம்சைஸ் பண்ணி இருந்திருப்பாரா இல்லைங்களா? விருத்த சேதனம் மோசே பண்ணி இருந்திருப்பாரா? பண்ணி இருந்திருக்க மாட்டாரா? பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த பார்வோனுடைய குமாரத்தி அந்த குழந்தைய பார்த்தோன்னா என்னன்னு சொல்லுது? இது எபிரேய. எப்போ எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? அடுத்தது அந்த இதில் இருந்தவங்க, எகிப்தில் இருந்து புறப்பட்ட எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்க? யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க? விருத்த சேதனம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வழியில் பிறந்த பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன ஆகலை? விருத்த சேதனம் பண்ணப்படலை அப்படின்னு யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் கில்கால்ங்கிற இடத்துல அந்த வழியில் வந்த குழந்தைங்க அந்த பார்டருக்கு வந்த உடனே அங்கே என்ன பண்ணுறாரு? எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணுறார். ஆல்மோஸ்ட் ஃபார் 39 years the generation, a new generation came up and they were circumcised at Gilgal. ஓகேங்களா? கில்காலில் என்ன பண்ணாங்க? சர்க்கம்சைஸ் பண்ணாங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? மோசேக்கும் அவரோட மனைவி பிள்ளைகளுக்கும் நல்ல உறவு இருந்ததா வேதாகமம் சொல்லல. பெரிய தலைவர், 5 ஆகமங்களை கொடுத்தவர், இஸ்ரவேலுடைய ஆர்கிடெக்ட் அவர் தான். இஸ்ரவேல் கம்யூனிட்டியோடைய அந்த ஆர்கிடெக்டுக்கு என்ன தமிழ் பதம் சொல்கிறதுன்னு தெரில. சரியா? சிற்பி அவர் தான். சரியா? சமுதாய சிற்பி அவர். ஆனால் என்ன இல்லை? தன் சொந்த குடும்பத்தில் அவருக்கு என்ன இல்லை? நல்ல ஒரு உறவு இல்லை. இட் சீம்ஸ் he had not spent time with the family. சரி, 18ஆம் அதிகாரத்தில் மாமனாரெல்லாம் வரவேற்றாரா? மாமனார்கிட்ட உட்காந்து கதை பேசுகிறாரு. அன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு? அன்றைக்கி ஃபுல்லாக அவர் கவனமே யார் மேலே தான்? மாம்ஸ் மேலே தான். சரியா? மாம்ஸுக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டார். மாம்ஸ் என்ன சொல்கிறாரு? ஐயோ மாப்பிள்ள, நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டா உங்கள் தெய்வம் பவர்ஃபுல் தெய்வங்க மாப்பிள்ள, அதனால் நாங்கள் உங்கள் தெய்வத்துக்கு என்ன பண்ணுறேன்? பலி செலுத்துகிறேன் அப்படின்னு ஒன்றா பலி செலுத்தி அந்த பலி விருந்துக்கு அவங்க முக்கியமான ஆளுங்கள்லாம், ஆரோன் மாதிரி முக்கியமான ஆளுங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க? பங்கெடுக்கிறாங்க. அடுத்த நாள் மோசே என்ன பண்ணுறாரு? சொல்லுங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு? அவர் என்ன பண்ணால் என்னய்யா, ஒன்றும் சூடு தாங்கலையாங்கிறீங்களா? அடுத்த நாள் நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தார். 18ஆம் அதிகாரத்தோட பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, இஃப் யூ லுக் அட் த எண்ட் ஆஃப் 18th chapter, he sat and judged the people from the early morning till evening. மக்கள் நிறைய, so many people are standing in queue waiting for the chance to talk with மோசஸ். காலையிலேருந்து மாமனார் இப்படி நடக்கிறாரு, அப்படி நடக்கிறாரு, எட்டி பார்க்குறாரு,
அப்புறம் கொஞ்சம் போய் உள்ளே தண்ணி குடிக்கிறாரு. பிள்ளைங்ககிட்ட மனைவி பிள்ளை பேரங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் வர்றாரு, எட்டி பார்க்குறாரு. என்ன மோசே என்ன பண்ணுற மாதிரியே தெரில, அசைகிற மாதிரியே தெரில, எந்திரிக்கிற மாதிரியே தெரியல, நவர்ற மாதிரியே தெரியல. மாமனாருக்கு என்ன வருத்தம் இருந்திருக்கும், என்னடாத மாப்பிள்ளையா இப்படியே முடிச்சு கட்டிடுவங்களாட்டம் இருக்குது. இந்த ஆளுங்கள்லாம் சேர்ந்து மாப்பிள்ளையோட உயிர் என்னாயிரும் பிடுங்கிடுவாங்களாட்டம் இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணணும், மனைவி பிள்ளைங்களுக்கு டைம் கொடுக்கணும். அதனால் நாம் ஒரு நல்ல ஐடியா சொல்லணுமே அப்படின்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்து உக்காந்து பார்த்துட்டு ஆலோசனை சொல்கிறாரு. மாப்பிள்ள, நீங்கள் பண்ணுறது ஒன்றும் நல்லா இல்லை மாப்பிள்ள. என்னங்க மாமா, என்னை பார்த்து அப்படி சொல்லி போட்டீங்க? இல்லைங்க மாப்பிள்ள, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மக்கள் பாவம் நின்றுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரான்னு நாயும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க எத்தனை நாளைக்கு மாப்பிள்ள நிற்பாங்க? அதுக்குள்ளே இன்னும் புது நாயம் நிறையா வந்துடும். இப்படி இருந்தால் கடவுள்கிட்ட உங்கள் கடவுள் சத்தத்தை நீங்கள் எப்போ மாப்பிள்ள கேட்குறது அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குது. ஆனால் என்ன சொல்லியிருப்பார், உங்கள் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் நேரம் கொடுக்க முடியுமான்னு சொல்லியிருப்பார். அது என்னோட யூகம், அது பைபிளில் இல்லை. சரியா? கேட்குறாரு. சரிங்களா? அப்புறம் இவர் அந்த வசனம் சொல்லுது, அதை மட்டும் வாசிச்சிடலாமா? 18ஆம் அதிகாரம் கடைசிக்கு வாங்க. 18 26 வாசிங்க. இல்லை 24 வாசிங்க. மோசே தன் மாமனார் சொல் கேட்டு, he adhered to the voice of his father-in-law. He obeyed everything as he said and he appointed judges. சரிங்களா? 10 பேருக்கு ஒரு ஆள், 50 பேருக்கு ஒரு ஆள், 100 பேருக்கு ஒரு ஆள், அப்புறம் 1000 பேருக்கு ஒரு ஆளுன்னு நியாயாதிபதிகளை தேர்ந்தெடுத்து அப்பாயின்ட் பண்ணி, அப்பா நீ 10 பேரும் உன் நியாயம் எது இருந்தாலும் யார்கிட்ட போகணும், உன் அதிபதிக்கிட்ட போகணும். இந்த 10 பேரால் தீர்க்க முடியாது யார்கிட்ட போகணும், 50 பேருக்கு அதிபதிக்கிட்ட போகணும். இந்த 50 பேருக்கு அதிபதியால் தீர்க்க முடியாது யார்கிட்ட போகணும், 100 பேருக்கு அதிபதிக்கிட்ட போகணும். இன்னும் 100 பேருக்கு அதிபதிகளால் தீர்க்க முடியாது யார்கிட்ட போகணும், 1000 பேருக்கு அதிபதிக்கிட்ட போகணும். இந்த 1000 பேருக்கு அதிபதிகளால் தீர்க்க முடியாத நியாயம் இருந்தால் அதை மட்டும் யார்கிட்ட கொண்டாங்க, என்கிட்ட கொண்டாங்க. ஃபாதர்-இன்-லா அழகாக ஹெல்ப் பண்ணாரா, பண்ணிட்டாருங்களா? இப்போவாவது யாருக்கு புத்தி தெளிஞ்சிருக்கணும், மோசேக்கு என்ன இருக்கணும்? நிறையா நேரம் நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் ஆவிக்குரிய கிறுக்கு பிடிச்சிக்கும். என்ன கிறுக்கு? ஆவிக்குரிய கிறுக்கு. ரொம்ப பரிசுத்தம்னு நினச்சிட்டு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கிறது. நான் ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் கத்தல் பார்த்து காட்டுவோம், சும்மா வந்து கத்திட்டு அப்படின்னு யார்கிட்ட கத்துறது? மனைவிக்கிட்ட. பெரிய வீராப்பு மனைவிக்கிட்ட காட்டுறது. வீராப்பை கொண்டு போய் பிஜேபிக்காரன்ட்ட காட்டுறது, ஆர்எஸ்எஸ்காரன்ட்ட காட்டுறது. போல பாஸ்ட்டுங்க என்னையும் சேர்த்து. சரி, இப்போ பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு. மோசேக்கு பிள்ளைங்க பிறந்தாங்களா? எத்தனை பிள்ளைங்க? 2 பேர். பேர் தெரியுமா? பொதுவாக நமக்கு தெரியாது. பொதுவாக நமக்கு இப்போ நானும் படிச்சுட்டு வந்ததுனால எனக்கு தெரியுது, இல்லைன்னா எனக்கும் தெரியாது. ஏன் தெரியாது? மோசேக்கு அடுத்தது அவங்க தலைமைத்துவத்துக்கு வரல. ஆனால் யார் பேர் நமக்கு நல்லா தெரியும்? யோசுவா பேர் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவ்வளோ பெரிய தளபதி என்ன வேணால் சொல்லிக்கலாம், அவ்வளோ பெரிய ஆள். ஆனால் யார் அந்த சக்சஸனுக்கு வரல? யார் வரலைங்க? அவங்க பிள்ளைங்க 2 பேருமே வரலைங்க. இது சரியா தப்பா?
சொல்லுங்க. யூ ஹாவ் டு சே. அவங்க பிள்ளைங்க 2 பேரும் அவருக்கு பின்னால் எதில் வரல? தலைமைத்துவத்தில் வரல. அவங்களோட அடையாளம் கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சு? மறைக்கப்பட்டு. கரெக்டாக சரியா தப்பா சொல்லுங்க. என்ன சத்தமே காணும்? யாரா பதில் சொல்லுங்க. தவறு. வெரி குட். ஏன் தவறு? தகப்பனாருக்கு நேரம் கொடுக்கல. ஃபாதர் டிட் நாட் ஸ்பெண்ட் டைம் வித் த சில்ட்ரன். தேங்க்யூ ஐயா. வெயிட். ஓகே, வேற சொல்லுங்க. அவரே சொன்ன பிள்ளைங்க வளர்றாங்க. புரியுதுங்களா? ஸோ இஃப் யூ ஃபெயில் இன் யுவர் பேரண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, somebody will mentor your children, somebody will train your children. Do you like it? Does God like it? தேவன் அதை விரும்புகிறாரா? தேவனுக்கு அது பிடிக்குமா? நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்குறீங்களா? ஒரு கால் தாத்தாமார் ஆனவங்க உங்கள் பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்களா? கொடுக்கலன்னா யாரோ ஒருத்தர் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தரோட தப்பான செல்வாக்கு யார் மேலே போகும்? பிள்ளைகள் மேலே போகும். சரி, இப்போ வாங்க, எங்கே போகலாம்? 1 நாளாகமத்துக்கு வாங்க. 1 நாளாகமம் 23:15-17. 1 நாளாகமம் 23:15-17. அப்போ மோசையோட வம்ச பட்டியல் அங்கே வருது இல்லையா? அவருடைய குமாரர் 2 பேர், கெர்சோம். வாசிங்க. போதும். என்ன பார்க்குறோம்? அவரோட வம்ச பட்டியலை பார்க்கும். ரைட்டா? இப்போ நியாயாதிபதிகளுக்கு வாங்க. நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரத்துக்கு வா. ஜட்ஜஸ் சாப்டர் 17. அங்கே ஒரு ஆள் பேர் போட்டிருக்குது. அவன் பேர் என்னங்க? மீகா. என்னதுங்க? மீகா போட்டிருக்கா? அவன் எந்த ஊருக்காரன்? எப்பிராயிம் மலை தேசத்தான். ரைட்டா? அவன் ஒரு திருட்டு பையன். மீகா யார்? ஒரு திருட்டு பையன். நம்ம ஊர் அரசியல்வாதிங்க மாதிரி. சரியா? திருட்டு பையன். சரி, இந்த திருட்டு பையன் என்ன பண்ணான்? அம்மா வச்சிருந்த 1000 வெள்ளிக்காசை ஆட்டையை போட்டான். சரியா? அம்மா எவ்வளோ வெள்ளிக்காசுன்னு பாருங்கள். 1000 1200 1100 1100 வெள்ளிக்காசை என்ன பண்ணிட்டான்? ஆட்டையை போட்டான். அம்மா சாபம் போட்ட உடனே எங்கடா நாமளும் நம்ம சந்ததி நாசமாக போயிருமோன்னு பயந்துக்கிட்டு, அம்மா ஏம்மா இப்படி சாபம் போடுறா? நீ போட்ட வச்சிருந்த காசை நான் தாம்மா எடுத்தேன். ஐயோ மகனே, நீ நல்லா இருப்பா, நீ நாசமாக போக மாட்டப்பா, நீ உருப்பிடுவப்பா அப்படின்னு இந்த அம்மாட்ட இவன் காசை கொடுக்குறான். அந்த அம்மா திரும்ப காசு கொடுக்குது. அப்புறம் மறுபடியும் அந்த அம்மாட்ட காசு கொடுக்குறான். அந்த அம்மா என்ன பண்ணுது? ஒரு சிலையை உண்டாக்குது. சிலையை உண்டாக்குனவுடனே ஒரு சிலையை, ஒரு ஏபோத்தை உண்டாக்கிட்டு இப்போ அதுக்கு என்ன வேணும்? பூசாரி வேணும். அந்த பூசை நடத்துறதுக்கு பூசாரி வேணும். கரெக்டாக அவனுக்கு ஒரு பூசாரி வாய்க்கிறானா? ஒரு வாலிபன் வர்றானா? அந்த வாலிபன் யாருன்னு 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நியாயாதிபதிகள் 18 30 31 வாசி. நியாயாதிபதிகள் 18, ஜட்ஜஸ் சாப்டர் 18 verses 30 and 31. மனாசேயின் குமாரனாகிய கெர்சோமின் மகன் யோனத்தானும்
ஆ ஆ ரைட்டு, நல்லா கவனிங்க. இங்கே யாரோட பேர் மனாசேன்னு போட்டிருக்குது? மோசேயோட பேரை மனாசேன்னு வேத பண்டிதர்கள், வேத பாரகர்கள், பைபிள் காப்பி எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதில் என்னதுங்க நூ, எபிரேயத்தில் நூங்கிற எழுத்தை சேர்த்திட்டா அந்த மோசே என்னவா மாறிடுது? மனாசேவா மாறிடுது. இது யாரோட மகன் சொல்லுங்க? மோசேயுடைய மகன், கெர்சோமுடைய மகன் யாரு? யோனத்தான். என்னத்துக்கு பூசாரி ஆயிட்டான்? விக்கிரகத்துக்கு பூசாரி. He became a priest of an idol who is grandson of Moses. எபிரேய மொழியில் எத்தனை எழுத்து இருக்குது? எத்தனை ஆல்பபெட்டு? 31. 18, 30 and 31. இங்கே மனாசேன்னு திருத்தப்பட்டது. யாரோட பேரை திருத்திருக்காங்க? மோசே. ஏன் அப்படி திருத்தினாங்க? அவ்வளோ பெரிய மோசேயோட பேரனை இப்படி எப்படி காட்டுறது அப்படின்னு கவலையில், வருத்தத்தில் வேத பண்டிதர்கள் என்னவா திருத்திட்டாங்க? மனாசேன்னு மாற்றிட்டாங்க. இதில் உங்களுதில் எப்படி இருக்கு? இது இல்லை, மோசே பேர் இல்லை. தமிழில் தான் அப்படி இருக்குது. ஆனால் கன்னடத்தில் என்னென்னு வருது? மோசேயுடைய மகன். சில இங்கிலீஷ் வேர்ஷன்ஸில் மோசேயின் மகன் வருது. ஆனால் சில பிரதிகளில் இந்த இதை என்னன்னு மாற்றிட்டாங்க? மனாசே தமிழில் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஆக யாரோட மகன்? மோசேயின் மகன். கெர்சோமுடைய மகன் என்னவா இருக்கிறான்? எதுக்காக? சாப்பாட்டுக்கும் உடைக்காகவையா. எவ்வளோ பெரிய தேவ மனுஷனோட பேரன் எதுக்கு தன்னை வித்துட்டான்? சாப்பாட்டுக்கு வித்துட்டான். துக்கமான காரியமா இல்லையா? துக்கமான காரியமா இல்லையா? இல்லை சிரிக்கிறியாம்மா? துக்கமான காரியம் தானே அது. இல்லை, எவ்வளோ பெரிய ஆண்டவருடைய மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு அதான் வேர்ல்டு கிளாஸ் லீடர்னு யார் சொல்லணும்? மோசேயை சொல்லணும். இல்லை, அவ்வளோ பெரிய லீடருடைய வம்சம் என்ன ஆச்சு? விக்கிரக ஆராதனைக்கு போச்சு. வேதனையா இல்லையா? So significant was Moses, so insignificant was his descendants. அவருடைய வம்சா வழியினர் அடையாளம் தெரியாதவர்களாக மாறி போனார். யாரோட ஃபெயிலியரு? ஆண்டவர் ஏன் இந்த ஃபெயிலியரை அனுமதிச்சார்? நாமெல்லாம் கற்றுக்கிறது. நமக்கெல்லாம் எவ்வளோ பெரிய லீடராக இருந்தாலும் என்ன இருக்கும்? ஃபெயிலியர் இருக்கும். நீங்கள் எதில் நிற்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ, வேறு எதுலேயோ ஒன்றில் என்ன இருக்கும்? வீக்னஸ்ஸு, ஃபெயிலியர் இருக்கும். உங்களை காப்பாற்றிக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய தலைவன், எவ்வளோ பெரிய வீழ்ச்சி. நான் கல்யாணம் ஆன புதுசு ஒரு 6 மாதம் இருக்கும்.
ஒரு குடும்பம் ஒரு 3-4 வாரம் சர்ச்சுக்கு வரல. நான் என் மனைவியை கூப்பிட்டு போனான்னு தெரியல. இன்னொரு தம்பி 2 பேர், நான் இன்னொரு தம்பி 2 பேர் போகிறோம். இந்த குடும்பத்தை பார்த்து பேசுகிறோம். எங்கே உங்களை காணாமே, என்ன ஆச்சு, நல்லா இருக்கீங்களா, ஏதாவது உடம்பு சரியில்லையா? எடுத்த அடுப்புலேயே அவர் சொன்னார், நாங்கள் வேறு சபைக்கு போயிட்டோன்னு தெரிஞ்சிட்டு தானே என்னை பார்க்க வந்தீங்க அப்படின்னார். ஓ, வேறு சபைக்கு போயிட்டீங்களா, பரவாயில்லையா, வெரி குட், அப்போ நீங்கள் அங்கேயே போங்க அப்படின்னு ஒன்று. அவங்களுக்கு அதான் என்ன பண்ண முடியல, அந்த ஷாக்கை தாங்க முடியல. என்ன இப்படி சொல்கிறீங்க? ஏன் நீங்கள் தானே சொன்னீங்க வேறு சபைக்கு போயிட்டேன்னு, சந்தோஷமாக போங்க, தப்பு கிடையாது அப்படின்ட்டு. ஏன் போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, உங்கள் பிரசங்கம் முன்ன மாதிரி இல்லை, கல்யாணத்துக்கு முன்னால் நீங்கள் பிரசங்கம் பண்ண மாதிரி இப்போ உங்கள் பிரசங்கம் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னால் ஆராதனையில் இருந்த அக்கினி இப்போ இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வெளியே போயிட்டோம். ஆஹா, வெரி குட், இப்படி சொல்லலை, ரொம்ப சந்தோஷம் பிரதர், நீங்கள் சொன்னது உண்மைதான். நான் ஊரில் இருக்கிற எல்லாரையும் ஆதாயம் பண்ணி போட்டு என் மனைவி இழந்துட்டேன்னு வச்சுங்க, நான் 0 ஆயிடுவேன் பிரதர். அதனால் என் மனைவியை நான் முதல்ல ஆதாயம் பண்ணிட்டு வெறும் 15-20 பேரை ஆதாயப்படுத்தினா கூட போதும் பிரதர் அப்படின்னு ஒன்றா அந்த ஆளுக்கு இன்னும் ஷாக் ஆகி போச்சு. அப்புறம் நான் சொன்னேன், நல்லா கவனிங்க, நீங்கள் வேறு சபைக்கு போயிட்டீங்கன்னு எனக்கெல்லாம் வருத்தமெல்லாம் இல்லை, நீங்கள் போங்க. நீங்கள் வரும்போதே கேட்டேன் எதுக்கு வந்தீங்கன்னு, நீங்கள் தான் சொன்னீங்க, ஐயா இப்போ போட்டிருக்கிற இதே ட்ரெஸ்லேயே இதே படிக்கட்டில் இப்படியே நின்று தோத்திரம் பண்ண மாதிரி இருந்துச்சியா, என்னை அழைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னீங்களா? முழிக்கிறார். நான் சொன்னேன், அப்போ அதே மாதிரி நான் போயிட்டு வாங்க ஐயான்னு சொன்ன சொப்பனம் வந்துச்சா? கேட்டுட்டு சொன்னேன், எல்லா சபையிலையும் பாஸ்டருங்க பலவீனம் உள்ளவங்க, தவறுறவங்க, குறையுள்ளவங்க. இப்போ போயிருக்கிற சபையிலையாவது அந்த பாஸ்டர் சொல்கிற பேச்சை கேட்டு அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்காமல் அவருக்கு அடங்கிருங்க பிரதர், அது போதும். நீங்கள் திரும்பி வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு நான் வரல, ஏன் வரலன்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன். அதுக்காக நான் என்னை மாற்றிக்கிறலாம் போக மாட்டேன். எனக்கு முதல்ல எது முக்கியம், என் குடும்பம் கர்த்தரோட வழியில் நடக்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அப்போ கொஞ்சம் வருத்தமாக கூட இருந்துச்சு, ரொம்ப ஹார்டாக பேசிட்டோமோன்னு. ஆனால் இன்றைக்கி நான் நினைக்கிறேன், சரியாக தான் கர்த்தர் என்னை பேச வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ பிரதர், பாஸ்டர், தேவ மனிதர்களே, நீங்கள் கர்த்தருக்காக நிறையா தியாகம் செய்கிறீங்க, பாராட்டு. கர்த்தரோட நேரம் செலவழிக்கிறீங்க, பாராட்டு. கர்த்தருடைய ஊழியத்துக்காக நிறையா பணத்தை வாரி இறைக்கிறீங்க, பாராட்டு. கர்த்தர் அதை விரும்புகிறார், நேசிக்கிறார். ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரம், முக்கியத்துவம், உங்கள் பிள்ளைகளோடு செலவழிக்க வேண்டிய நேரம், கற்றுக் கொடுக்க வேண்டியவை, அதை சரியாக செய்கிறீங்களா? அதான் இன்றைக்கி நிறைய பாஸ்டர்மார்கள், நிறையா ஊழியர்கள் அதில் தவறிவிட்டார். இதை வாசிக்கும் போது ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், ஆண்டவரே என் பிள்ளைங்களை நான் சரியாக வளர்த்தேன்னான்னு எனக்கு இன்னும் குழப்பமாகவே இருக்குதா ஆண்டவர். எனக்கு நிறையா ஞாபகம் இருக்குது, என் மனைவிக்கு தாலாட்டு பாட தெரியாது, என் மனைவிக்கு கொஞ்சம் பாட்டு வராது. அதனால் என் பிள்ளைங்களை தூங்க வைக்கும்போது நான் தான் ஆண்டவர் பாட்டு பாடி என்ன பண்ணுவேன், தூங்க வைப்பேன். குழந்தைகள்லாம் இருக்கிறப்ப பிள்ளைகளுக்கு கதை கேட்பாங்க. சின்ன குழந்தைங்க என்ன கேட்பாங்க, கதை கேட்பாங்க. பைபிள் கதை மட்டும் இல்லை, மற்ற கதையும் சொல்லி என்ன பண்ணியிருக்கேன், தூங்க வச்சுருக்கேன். ஆனால் போதுமான அளவு நான் ஆண்டவரை பற்றி சொன்னேன்னான்னு எனக்குள்ளே என்ன இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட சொல்லியிருக்கணுமோ.
என் பிள்ளைங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறாங்க ஆண்டவருடைய கிருபையினால். அது என் பக்தியோ என் திறமையோலாம் இல்லை, அது ஆண்டவருடைய கிருபை. ஆனால் என்ன சொல்கிறேன், நாம் அதில் தவறிவிட்டோமானால், ஒரு வசனம் இருக்கு இல்லையா, ஒருவன் உலகம் முழுவதையும் படுத்தி கொண்டாலும் தன் குடும்பத்தை நஷ்டப்படுத்தினார் அவனுக்கு தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? சார், எச்சரிப்பு வருதுங்க. குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்க? ஊழியம் போகிறது ரைட்டு, யூ ஆர் கோயிங் ஆஃப்டர் மினிஸ்ட்ரி டே அண்ட் நைட், தட்ஸ் ஓகே. பட் டூ யூ ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் காட்? Do you spend quality time with your wife and children? If you don't, please repent today. Please repent today. இன்னைக்கு தயவு செய்து மனம் திரும்புங்க, தயவு செய்து தேவனுக்கு இடம் கொடுங்க. இன்னும் ஒரு 2 பேரை உங்களுக்கு காமிச்சிட்டு நான் முடிச்சிடலான்னு. மோசேயை குறித்து ஓரளவுக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் பின்னால் என்கிட்ட. இஃப் யூ ஹாவ் எனி அதர் டவுட் ப்ளீஸ் ஆஸ்க் மீ லேட்டர். ஓகே, வீல் கோ டு அதர் 2 ரெஃபரன்சஸ். எடுங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் ஒருத்தர் வாசி. 1 சாமுவேல் சாப்டர் 2 verse 12. யாராவது ஒருத்தர் வாசிங்க சீக்கிரமா. 1 சாமுவேல் 2:12 வாசிங்க. போதும். 17 verse 17. மிகவும் பாவம் பெரியதாக இருந்தது. என்ன பாவம் பண்ணாங்க? ஆண்டவருக்கு பலி கொடுக்க வரும்போது பலி செலுத்துறதுக்கு முன்னாலேயே அந்த கறி என்ன பண்ணாங்க? குத்தி கொழுப்பை எடுத்தாங்க. ஐயா பலி செலுத்திடுறேன், அப்புறம் என்ன வேணுமோ அதை எடுத்துங்க அப்படின்னு ஜனங்க சொன்னால் அந்த வேலைக்காரங்க என்ன பண்ணல, கேட்கல. முதல்ல ஆசாரிக்குடியா பூசாரிக்கிறாயா முதல்ல அப்படின்னாங்க. இந்த பாவம் கர்த்தருடைய பார்வையில் பெரிதாக இருந்தது. 22 வாசிங்க. அதே அதிகாரம் 22. சயனிக்கிறது என்ன பண்ணானுங்க? தின்னு பெருத்து கொழுப்பு மிகுந்து இப்போ என்ன பண்ணுறாங்க? அங்கே வர்ற அழகான பெண்களை தங்களுடைய ஆசைக்கு உட்படுத்துகிறாங்க. எவ்வளோ மோசமான பாவம். அப்பா என்ன பண்ணியிருக்கணும்? நல்லா செல்லம் கொடுத்து கொழுப்பாய் எடுத்து ஊட்டி வளர்த்திட்டான். யார்? ஏலி. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஊட்டி வளர்த்துனது கரெக்டு. எதை ஊட்டி வளர்த்துனீங்க? அகங்காரத்தையா, பாவத்தையா, அசுத்தத்தையா? வளர்ந்துட்டானுங்க. இப்போ சொல்கிறாரு கிழவர். யார்? ஏலி கிழவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? 23 வாசிங்க. என் குமாரரே வேணாம்பா. What I hear is not good. You are the way of rebellion for the God's people. தேவ ஜனங்க மீறி நடக்கிறதுக்கு யாரு? நீங்க தான் வழிகாட்டுறீங்க. தீர்ப்பாங்க. பாவம் செய்தால் யார்? போதும். எப்போ அப்பன் சொல்ல கேட்குற மாதிரி அடித்து வளர்த்திருக்கணும். எப்போ வளர்த்திருக்கணும் ஐயா? ஆமாம், குட்டி கம்பை எடுத்து அவன் நடுங்கிற வயசுலேயே என்ன பண்ணியிருக்கணும்? உத கொடுத்து வளர்த்திருந்தா பெருசாகும் போது அதே நடுக்கும். உங்கள் அப்பா மரிக்கும் போது எத்தனை வயசு ஐயா? 87.
87 வயசுல உங்க அப்பாவுக்கு முன்னால எப்படி இருப்பீங்க? பயந்துகிட்டு தான் இருப்பேன். எங்க அப்பாவுக்கு 89 வயசு. இப்ப இன்னும் அவர்கிட்ட ஃப்ரீயா என்னால பேச முடியாது. ஏன்? அடிச்சா அடி அப்படி, அடிச்சா அடி அப்படி. சீமாத்து கட்டை, செருப்பு, பெல்ட்டு, தட்டி, ஓட்ட அத்தனையும் வாங்கியிருக்கிறேன் சார். கெட்டு போயிட்டேனா, நாசமாக போயிட்டேனா, இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் அவரை அடிச்ச அடிங்க. பிள்ளையா பிரம்பினால் அடித்தால் சாகான். பிள்ளையை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. முதிர் வயதிலும் அதை அவன் விட்டாதிருப்பான். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வர. 5ல் வளையாதது இப்போ இவர் 50ல் வளைக்கலான்னு பார்க்குறார். யாரு? கிழவர் ஏலி. வளைய மாட்டேன் அப்பன் சொல்ல கேட்கல. ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்தி சொல்கிறார். இதெல்லாம் இப்போ வாசிக்க டைம் இல்லை, வெயில் நேரம். இனிமேல் மண்டைக்குள்ளே ஒன்றும் ஏறாது. அதனால் வசனத்தை மட்டும் நோட் பண்ணிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 27லேருந்து 36. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 27லேருந்து 36. 1 சாமுவேல் சாப்டர் 2 verses 27 to 36. அதே இது சாப்டர் 3 verses 11 to 14. 3ஆம் அதிகாரம் 11லேருந்து 14. இந்த 3 வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? 2 எச்சரிப்பு செய்தி. 1, ஒரு தேவனுடைய மனிதன் ஏலிகிட்ட வந்து சொல்கிறார். 2, சாமுவேல் சின்ன பையன், ஏலி உருவாக்கிட்டு இருக்கிற பையன், அவங்ககிட்ட ஆண்டவர் பேசுகிறார். நான் ஏலியோட மகன்களை இப்படி பண்ண போகிறேன். நடந்துச்சா? நோட் பண்ணிங்க. 1 சாமுவேல் 4:11. 1 சாமுவேல் 4:11. 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 21ஆம் வசனம். 1 சாமுவேல் 4:11, 18, 21. 1 சாமுவேல் சாப்டர் 4 verses 11, 8 and 21. இந்த வசனம் என்ன சொல்லுது? பனகாசும் ஓப்புனியும் யுத்தத்தில் மாண்டார்கள். அப்பங்கிட்ட செய்தி வருது. அப்பனுக்கு வயசு எத்தனை? 98 வயசு ஏலிக்கு. ஏலி ஸ்தூளித்த மனிதன். அப்படின்னா என்னது? கொழுப்பு தின்னு குண்டாகி போயிருந்தான். எதில் உட்காந்துட்டுருக்கிறான்? சேரில் உட்காந்துட்டுருக்கிறான். ஐயா உடன்படிக்கை பிடிச்சிட்டு போயிட்டான், பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயா உங்கள் 2 பையங்களும் செத்து போயிட்டாங்க. அப்படியே சேரில் மல்லாக்க விழுந்தான். அதே இடத்துல அப்பனும் செத்து போனோம். இதோ பினகாசோட மனைவி கர்ப்பஸ்ரீ பிரசவிக்க உட்காந்துட்டுருக்கிறா. செய்தி வருது, பிரசவிச்சா அவளும் அங்கேயே உளுந்து செத்தா. மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு. ஒரே நாளில் எத்தனை மரணம் அந்த வீட்டில்? 4 மரணம். பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம்? கர்த்தரோட எச்சரிப்புக்கு கீழ்ப்படுகிறோமா? நடுங்குறோமா? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமாக போயிடும். எச்சரிப்பு வருது, கீழ்ப்படுகிறோமா? பிள்ளைகளை சரியாக வளர்க்குறோமா? ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க. பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மனைவியை எங்கே கூட்டிகிட்டு போகணுமா அங்கே கூட்டிகிட்டு போங்க. மனைவியோட விருப்பத்தை நிறைவேற்றுங்க. மனைவி உங்கள் கூட ஒத்துழைச்சா மட்டும்தான் உங்கள் ஊழியத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தன் 1000 பேரை, ஒருத்தன் எத்தனை பேரை துரத்துவான்? அப்போ 2 பேர் சேர்ந்தா எத்தனை 1000 பேரை துரத்தணும்? 2000 தானே துரத்தணும். ஆனால் என்ன சொல்கிறாரு? 10,000 பேரை துரத்துவான். 2 பேர் சேர்ந்தா எத்தனை 1000 பேர்? 10,000 பேர். உங்கள் பிள்ளைங்க சேர்ந்தாங்கன்னா 1,00,000 பேர். அல்லேலூயா. அத்தனை ஆவிகள் உங்களுக்கு முன்னால் நடுங்கும். ஆனால் எப்போ? பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில் உங்களோட இணைந்து நடக்குமா? அடுத்தது வாசிக்கலாமா? இது ஒன்னோட முடிச்சிட்றேன். சாரி, என்னடா இந்த ஆள் இழுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு கோவிச்சுக்காதீங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம்.
சாமுவேல் முதிர்வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேல் நியாயாதிபதிகளாக வைத்தார். அவருடைய மூத்த குமாரர் பெயர் யோவேல், இளையவருக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர்சபாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். ஆனாலும் அவருடைய குமாரர் அவன் வழியில் நடவாமல் பொருளாசை பணாசைக்கு சாய்ந்து லஞ்சம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். சரி, இதெல்லாம் பார்த்து வளர்ந்தது தான் யாரு? ஏலியா. பார்த்து வளர்ந்தது தான் யாரு? சாமுவேல். ஏலி மகன்களுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? தெரியும். சாமுவேல் எப்படி வளர்த்திருக்கணும்? அவரு ஊழியத்தில் ரொம்ப பிஸி, நான் ரொம்ப பிஸி. எதில்? நியாயம் விசாரிக்கல, ஊராக சுற்றுறதில்ல. கறி சோறு போட்டு எல்லாம் ஊராக போனால் ஐயா வந்திருக்கிறாருங்கன்னு கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுவாங்க? ஆமாம், சாப்பிட்டுட்டு நான் நியாயம் விசாரிக்கிறேன். யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல? மனைவியோட பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. என்ன ஆச்சு? கர்த்தரோட வழியில் நடக்கலை. சரியா? உபாகமம் டியூட்ரானமி 10:17 வாசிங்க. 10:17. உபாகமம் 10:17. அவர் யார்? என்ன வாங்க மாட்டாரு? லஞ்சம் வாங்க மாட்டார். யாருங்க? நம்முடைய தேவன். நாமளும் என்ன வாங்கக்கூடாதுங்க. ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாதுங்க. ஓட்டு போடுறதுக்கு என்ன வாங்கக்கூடாது? எல்லா பக்கமும் காசை வாங்கிட்டு யார் நிறையா கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டு போடலான்னு சிலர் தாற்பயம் வச்சுருக்குறாங்க. ஏங்க, அவன் நம்ம வரி காசு தாங்க கொடுக்குறான், கொடுக்கட்டுங்க, வாங்கிக்கலாங்கங்கிறாங்க. இயேசுவை அவமானப்படுத்தாதீங்க. இயேசு அந்த அந்த லஞ்ச காசில் உங்களை வாழ வைக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அவருடைய நாமத்தை வீணில வழங்காதிருங்க. 3 பேரை நிறுத்திட்டேன். மோசேயின் குமாரர், ஏலியின் குமாரர், சாமுவேலின் குமாரர். இப்பொழுது உங்கள் குமாரர், உங்கள் குமாரர் எங்கே இருக்கான்? அவ்வளோதான் கேள்வி. வேர் ஆர் யுவர் சில்ட்ரன்? ஹவு டு யூ ட்ரெயின் யுவர் சில்ட்ரன்? என் பிள்ளைங்கிட்ட அடிக்கடி நான் கேட்பேன், என்னைக்காவது நீங்கள் படிக்கலன்னு அடிச்சிருக்கிறனாடா? என் பிள்ளைங்க நல்லா படிக்கலானோ நல்லா மார்க் வாங்கலானோ நான் அடித்ததே இல்லை. என் பிள்ளைங்களோட ஒழுக்கக்கேடுக்கு, இன்டிசிப்ளினுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு சரியாக நடக்கலான்னா தான் நான் அடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் அழுவேன், ஐயோ என் பிள்ளைங்களை அடிச்சிட்டுனேன். அதுக்காக அடுத்த முறை அடிக்காமல் விட்டல. ஆனால் எப்படி அடிக்கலை? கோபத்தில் அடிக்கல. ஏதோ 1-2 முறை கொஞ்சம் கோபத்தில் அடிச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் பெரும்பாலும் கோபத்தில் அடிக்கலை. அவங்க கர்த்தரோட வழியில் நடக்கலையேன்னா அடிச்சு. நாம் எப்படி இருக்கிறோம்? லீடர்ஷிப்பில் இன்றைக்கி பெரிய ஃபெயிலியர் என்ன? கடவுளுடைய வழியில் பாஸ்டர்மார்கள், தேவ மனிதர்கள் தங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணல? சரியாக நடத்தலை. ஆனால் அவங்கக்கிட்ட தங்கள் ஊழியத்தை கொடுக்குறாங்க. ஊழியம் யாருடைய சொத்து? கர்த்தருடைய சொத்து. கர்த்தர் யாருக்கு கொடுக்க சொன்னாரோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். மோசே கரெக்டாக தான் செஞ்சார். யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தான். ஆனால் யார் இருக்கல? மோசேயோட பிள்ளைங்க இருக்கல. ஏன் இருக்கலைங்கிறதான் கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கு ஒரு காரணம் யாரும் தான், மோசே. நாம் யார்? நாம் எங்கே இருக்கோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளே ஆராய்ஞ்சு பார்க்கலாமா? கண்களை மூடி நம்மை தேவனுடைய கரங்களில் ஒப்புக்கொள்வோம்.